சேஃப்டி ஸ்கொயர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மேஜர் கண்ட்ரோல்ஸ் பத்தி இதுக்கு முந்தினது எடுத்திருப்பேன். இப்போ மைனர் கண்ட்ரோலர்ஸ் பத்தி எடுக்கிறேன். இந்த மைனர் கண்ட்ரோலர்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு திசை காட்டுறதுக்கு வந்து இப்போ நம்ம ரைட்ல டர்ன் பண்ண போறோம், லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரானிக் சிக்னலான இண்டிகேட்டர் இருக்கு, ஓகே. அடுத்தது ஹேண்ட் சிக்னல் இருக்கு. நம்ம இப்போ மைனர் கண்ட்ரோலான எலக்ட்ரானிக் சிக்னலான இண்டிகேட்டர் நம்ம போடுறோம். இப்போ ரைட்ல டர்ன் பண்ண போறோம்னா ரைட் டர்ன் பண்றோம், இண்டிகேட்டர் போடுறோம், ஓகே. இப்போ போட்டுட்டு ரைட்ல டர்ன் பண்றதுக்கு இண்டிகேட்டர் போடுறோம். அடுத்தது லெஃப்ட் டர்ன் பண்ணா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம். அடுத்தது வந்து நல்லா நியூட்ரல் பண்ணி விட்டுருக்கோம், ஓகே. இந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தது என்ன அப்படின்னா, இதுலயே ஹெட் லேம்ப்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு பார்க்கிங் லேம்ப், தென் வந்து ஹெட் லேம்ப். இப்படி முன்னாடி அடிச்சா டிம்மு, இது பிரைட், இது டிம்மு, இது பிரைட், ஓகே. இப்போ சுவிட்ச் ஆஃப், இது பார்க்கிங் லேம்ப், தென் வந்து இது வந்து ஹெட் லேம்போட ஆஃப் பண்றது. இப்போ இந்த மைனர் கண்ட்ரோல்ல நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டோம், இண்டிகேட்டர்ஸ் ஹெட் லேம்ப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹெட் லேம்ப் போட்டு வச்சுட்டு நிறைய பேர் ஹெட் லேம்ப் போட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. நைட்ல என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்கு நேரா கிளார் அடிக்கும், அப்படித்தானே? அப்ப அந்த கிளார் அடிக்கும் போது, நம்ம அந்த கிளார் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட வண்டி ஓட்டும் போது கவனம் வந்து ரோட்ல மட்டும்தான் இருக்கணும். எய்தாப்புல உள்ள வண்டியோட ஹெட்லாம்பை பட்டோம்னா கட்டாயமா நம்ம பிசிக்கலி என்ன பண்ணா, நம்ம பாடி டயர்ட் ஆயிரும். நம்ம கண்ணு பட்ட பார்வை பட்டு நம்ம கண்ணுல படுற அந்த ஸ்டெயின் என்ன ஆகும், நம்ம ஸ்டெயின் பாடியை உடம்பு இதாகும். அப்ப நம்ம என்ன பண்ணா டயர்ட் ஆயிருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம், அவனோட லைட்டை நம்ம கண்ணுல போக்கஸ் ஆகாம இருக்கக்கு நம்ம டிம் அடிச்சு நம்ம சைட்ல என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவன் கண்ணுல அடிச்சவனா முன்னாடி எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படி தெரியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணா, நம்ம டிம் அடிச்சு நம்ம ஓரத்துல எவ்வளவு தூரம் நம்ம இடம் கிடக்கு, ஓரத்துல ஏதாச்சும் ஒரு மாடு கிடக்கா, ஒரு குழி கிடக்கா, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, எல்லாம் பாக்குறது வந்து நம்ம டிம் அடிச்சு பார்ப்போம். அந்த டிம்ங்கிறது என்னன்னா இதுதான். இந்த டிம் அடிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல என்ன பொசிஷன், என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வண்டியோட ஆக்சிடென்ட் எடுத்து பிரேக் மேல கால் வச்சு அதை கடந்த பிறகு, அவன் வண்டி கடந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிரைட் அடிச்சு நம்ம வண்டியோட ஆக்சிலேஷன் லைட்டா கொடுத்து போகலாம். இதுதான் இந்த டிம் பிரைட்டோட ஃபங்க்ஷன், ஓகே. இந்த பாஸ் லைட்னு அடிப்பாங்க. ஆக்சுவலா பாஸ் லைட்ங்கிறது நம்ம வச்சுக்கிட்ட லாங்குவேஜ். இப்ப நம்ம தூக்கி லைட்டா விட்டோம்னா அவன் லைட் அடிச்சு அணைச்சு எரியும். அது என்ன காரணம் நம்ம கையை காமிச்சு சொல்ல முடியாது. ஒரு இண்டிகேஷன் நமக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல, நான் கொஞ்சம் நின்னு வா, நான் ஏறிட்டேன், கொஞ்சம் நின்னு வான்னு காமிக்கிறேக்காடு. ஆக்சுவலா வண்டி ஓட்டும் போது நம்ம தான் விட்டு கொடுத்து ஓட்டணும். என்னன்னா, ஒண்ணு அவன் விட்டு கொடுக்கணும், இல்ல நம்ம விட்டு கொடுக்கணும். அவன் விட்டு கொடுக்காத மாதிரி தெரிஞ்சா நம்ம தான் உசாரா இருக்கணும். நான் டிம் அடிச்சு காமிச்சேன், பிரைட் அடிச்சு காமிச்சேன்னு சொல்றது தவறு. நம்ம தான் அதை பார்த்து ஓட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வண்டியோட அந்த விண்ட்ஷீல்டு வாஷர். இப்போ தண்ணியை கழுவக்கூடியது, நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன் விண்ட்ஷீல்டை பத்தி, அதாவது வைப்பரை பத்தி. வேற ஒண்ணு கிடையாது. இது வந்து ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடக்கூடிய அந்த ஸ்பீடு, வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்பீடு 1, ஸ்பீடு 2, ஸ்பீடு 3 ஆஃப், வேற ஒண்ணும் கிடையாது, ஓகே. அந்த இதுதான் இதனோட சிஸ்டம். வாட்டர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு இதுல. இது வந்து நம்ம வந்து கண்ணாடிக்கு கழுவுறதுக்கும் வைப்பர் போடுறதுக்குள்ள இந்த இண்டிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹசார்டஸ் லைட்டு. இந்த ஹசார்டஸ் லைட் எதுக்கு போடுவோம் அப்படின்னா, ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டியை டோ பண்ணி கொண்டு போறதுக்கு நம்ம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். இது நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணுவாங்க, வண்டியை நேரா போறதுக்கு இண்டிகேஷன் போடணும்னு. ஆக்சுவலா நேரா போறதுக்கு இண்டிகேஷன் ஒன்றும் கிடையாது. நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம், ரைட் டர்ன் பண்ணோம்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த ஹசார்டஸ் லைட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வண்டியை பிரேக் டவுன் ஆகி டோ பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா, நாலா பக்கம் இருந்து வண்டி வரும்போது அவனுக்கு தெரியணும். ஏன்னா பக்கவாட்டுல வந்து மோதிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு வண்டி மெதுவா உருண்டுட்டு போகுதுன்னா இதான் இண்டிகேஷன். ஆக்சுவலா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வண்டியை டோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான், ஒரு பிரேக் டவுன்ல கொண்டு போயிட்டு இருக்கான். அல்லது ஒரு வண்டி மைனர் பிரேக் டவுன்ல உருண்டுட்டு இருக்கு, மைனர் பிரேக் டவுன்ல வண்டியை ஒட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். இல்லாட்டா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வண்டியை நிப்பாட்டி நல்ல ஓரமா நிப்பாட்டி பிரேக் டவுன் அட்டன் பண்றான். இல்லாட்டா இக்கட்டான சூழ்நிலை ஒத்தடி பாத மாதிரி இருக்கும், அதுல எய்தாப்புல வண்டி வந்தா போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இந்த ஹசார்டஸ் லைட் யூஸ் பண்ணும். தயவு செய்து நேரா போறதுக்கு இந்த இண்டிகேஷன் கிடையாது, லைட்டை போட்டு போடணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலா அதே மாதிரி வண்டியை நான் பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லி இதை போடவும் கூடாது, இதை போடக்கூடாது. இதுதான் இதனோட இந்த ஹசார்டஸ் லைட்டோட சிம்பிள்ஸ். இதுதான் நம்மளோட மைனர் கண்ட்ரோலர்ஸ், ஓகே. இதை மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே அனைத்தும் நான் என்னோட சேனல்ல போட்டுருக்கேன்.